வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். என்னுடைய சேனலில் வந்து பட்ஜெட் சம்பந்தமான சின்ன சின்ன பிளாட்டில் சின்ன வீடுகள்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சின்ன இடங்களும் வச்சிருக்கவங்க கொஞ்சம் குறைச்ச ரூபாயிலேயே நல்ல வீடுகள் கட்ட முடியும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக இந்த வீட்டு பிளான் போடுறேன். அதே நேரத்தில் இதோட இடம் பெருசாக வச்சுருக்கவங்க இன்னும் என்ன அருமையான வீட்டு பிளான்லாம் போட்டுக்கலாம், உங்களுடைய வசதிக்கு என்ன அழகான வீடுகள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த வீட்டு பிளான்லாம் அமையும். அந்த மாதிரி விதத்தில் இந்த 20க்கு 20 அப்படிங்கிற சின்ன பிளானில் நான் வந்து டூப்ளெக்ஸ் வித் கோர்ட்டியர்ட் வீடு பண்ணியிருக்கேன். இந்த வீடு பார்க்கும்போது உங்களுக்கு இதுலேயே எப்படி செய்யும் போது இன்னும் பெருசாக உள்ள இடங்கள்லாம் எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் உள்முற்ற வீடு கோர்ட்டியர்ட் வீடெல்லாம் போட்டிருந்தேன். அந்த வீடை பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சார் எங்களுக்கு என்ன மாதிரி இடம் இருந்தால் கோர்ட்டியர்ட் வீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரி பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஆப்போசிட்டில் வீடுகள் சின்ன வீடுலையும் உள்முற்றம் வச்சு வீடு பண்ணணுன்ற எண்ணம் இருந்தது. அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்கறதுனால அதையும் பயன்படுத்தி இந்த வீட்டு பிளான்லாம் போடுறேன். இப்போ நான் போடுற இந்த வீட்டு பிளான் பார்த்தீங்கன்னாக்கா, உள்முற்றம் வச்ச டூப்ளெக்ஸ் வீடு. இது மாதிரி சின்ன இடங்கள்லையும் சுற்றிலும் வீடுகள் கட்டிட்டாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து ஒரே ஒரு பக்கம் தான் நமக்கு வந்து வழி இருக்கும். அது ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ ஏதாவது ஒரு திசையில் மட்டும் தான் நம்மளுடைய வீடு வந்து ரோட் சைடு இருக்கும். அப்போ வந்து அந்த ஒரு சைடு லைட்டிங் வென்டிலேஷன் மட்டுமே நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு சார்ந்த இன்னொரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்லேருந்தும் நம்ம லைட்டிங் வென்டிலேஷன் கொண்டு வரலாம். அந்த மாதிரி நம்ம மேலேயும் யோசிக்கும் போது, அதாவது நம்ம குறுகிய இடங்கள் இருந்ததுன்னா நம்ம ஹரிசாண்டலாம் பிளான் எப்பவும் போடுவோம். நம்ம வந்து ஹரிசாண்டல் டிசைன் பண்ணும்போது வெர்டிகலாகவும் யோசிக்கணும். அப்போ யோசிச்சோம்னா நம்ம மேலே உள்ள அந்த இடத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அமைப்பில் இந்த ஒரு வீட்டு பிளான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிழக்கோ அல்லது வடக்கோ இடம் இருந்த ரோடு இருந்தாலோ, கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் ரெண்டு சைடு ரோடு இருந்தாலோ அந்த கார்னர் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் ரெண்டு சைடுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீட்டு பிளான் இது. இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பிளானில் வந்து மேலே கிழக்கு, கீழே வந்து மேற்கு. இது கிழக்கு வாசப்படி உள்ள வீடு. இது வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து பேசிங் வந்து கிழக்கு அந்த மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். வடக்கு பக்கம் ரோடு இருந்தாலும் இந்த வீட்டு பிளான் பயன்படுத்திக்கலாம், கிழக்கு பக்கம் ரோடு இருந்தாலும் இந்த வீட்டு பிளான் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள வீடு. இது வந்து 20க்கு 20 அப்படிங்கிறது பிளானோட சைஸ். இதுக்கு மேலே யார் இடம் வச்சு அந்த வீடை கட்டிக்கலாம். உள்ளார என்ட்ரான பெரிய லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 14க்கு 8 அந்த மாதிரி ஹால் சைஸ் வரும். இது கிச்சன் இல்லாமல் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்னாடி உள்ள பிளானை வந்து ஃபுல்லாக போட்டு பேண்ட்ரி மாதிரி கொடுத்துருந்தேன் கிச்சனை. இதில் வந்து கிச்சனுக்கு வந்து 6:45க்கு 9 அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிறது வந்து 6:45க்கு 9 அப்படிங்கிறது டைனிங் ஏரியா வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிவிங் ரூம் தனியாக இதெல்லாம் டைனிங் கிச்சன் எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னாக்கா 18:30க்கு 9 அந்த மாதிரி வரும். அதில் அந்த ஸ்டேர் கேஸ் போணுச்சுன்னா 15:30க்கு 9ங்கிற கிளியர் சைஸு லிவிங் ரூம் சைஸ்க்கு வரும். ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன ஏரியா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங் டைனிங் இப்போ நான் சேர்த்து 14:30க்கு 18 அந்த மாதிரி ஹால் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படினாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வட கிழக்கு பகுதியில் வந்து கிச்சன் வருது. அந்த கிச்சனை வந்து நான் அடைச்சி கொடுத்துட்டேன். இப்போ வந்து டோர் திறந்தாலும் கிச்சன் யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வட மேற்கில் வந்து ஒரு கட்டு கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னாக்கா 5:30க்கு 7 அந்த மாதிரி ஒரு கட்டு வரும். அது வந்து உள்முற்றம். அது மேலேருந்து லைட்டிங் வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூப்பை டக்ட் மாதிரி கொடுத்து அதுலேருந்து லைட்டிங் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த வீடு வந்து நல்லா பெரிய ஹாலு ஸ்பேசியஸாக இருக்கும். கிச்சன் இருக்கும், மற்றதெல்லாம் பெரிய ஹாலாக இருக்கும். இதில் வந்து இப்போ 400 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து ஒரு 70 ஸ்கொயர் ஃபீட் போச்சுன்னா மீதி வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹால் தான் அந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வறண்டா போகுது 25 அடிக்கு. மொத்தம் ஒரு 90 அடிக்கு போச்சுன்னா மீதி வந்து ஒரு 310 அடிக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் டைனிங் மாதிரி கிடைக்கும். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், பெரிய ஹாலாகவே இருக்கும். அடுத்து இந்த ஸ்டேர் கேஸில் ஏறி மேலே ஏறி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 9க்கு 13:45 அந்த மாதிரி ஹால் சைஸ் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன வராண்டா இருக்கோ அதே மாதிரி பால்கனி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் வந்து காம் டாய்லெட் தான் கொடுத்துருக்கேன். இதை அட்டாச்சாக பண்ணோம்னாக்கா 2ஆக பிரிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அதனால் டாய்லெட்டும் சின்னமாயிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா பெரிய டாய்லெட்டாக ஒரே டாய்லெட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ 4:30க்கு 8 அந்த மாதிரி டாய்லெட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு வெண்டிலேஷன் வந்து வெளியே கொடுக்கலாம். நம்ம அதை அங்கேயும் கொடுக்கலாம், இல்லை உள்ளார முற்றத்தை கொடுக்குறாலும் கொடுக்கலாம். நீங்கள் வெளியே கொடுக்குறனாலும் உங்கள் விருப்பம் கொடுத்துக்கலாம். அடுத்து உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரூமுக்கு வந்து முற்றத்தில் தான் விண்டோ கொடுத்துருக்கேன். அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த முற்றத்தில் வந்து மேலே ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி நம்ம கொஞ்சம் மேலே லைட்டிங் கிளாஸ் போட்டோம்னா அது மேலே என்ன பண்ணணும் 2 அடி 3 அடி டாப்பில் தூக்கி போடணும். அப்போ ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அப்போ பெட்ரூமுக்கும் லைட்டிங் வரும், ஏர் சர்க்குலேஷன் வரும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஹாலுக்கு வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து விண்டோ இருக்குது, அதனால் ஈஸியாக ப்ரிவிஷன் வரும், அங்கே லைட்டிங் வரும்.
இந்த வீடு பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அப்படிங்கிற ஃப்ளாட்டில் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் சுற்றிகளும் வீடுகள் இருந்தாலும் ஒட்டி வீடு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு லைட்டிங் வென்டிலேஷன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா வராண்டா, லிவிங், டைனிங்கு, கிச்சனு, 2 ஹாலு, அதாவது கீழே ஒரு ஹாலு மேலே ஒரு ஹாலு, பெட்ரூமு, டாய்லெட்ஸு, இந்த மாதிரி முற்றம், டூப்ளெக்ஸு எல்லாமே அமைஞ்ச ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துலேயே நம்ம இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணிக்கும் போது பெரிய இடங்களுக்கும் நிறைய ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களுடைய பணம் எவ்வளோ இருக்குது, உங்கள் இடம் எவ்வளோ பெருசு இருக்குது, அதில் என்ன மாதிரி வீடுகள் கட்டலாம், நம்ம 2 வீடு கட்ட போகிறோமா, இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு வீடு கட்டிக்க போகிறோமா, இல்லை தனியாக கீழே மேலே வீடு கட்டிக்க போகிறோமா, இல்லை கீழே மேலே டூப்ளெக்ஸ் மாதிரி கட்டிக்க போகிறோமா, இல்லை கோர்ட்டியர் வீடு மாதிரி கட்டிக்க போகிறோமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாரோடையும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும். நீங்களே உங்கள் சொந்தமாக முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு வீடு கிடையாது. உங்களுடைய வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் முன்னுரிமை கொடுத்து கருத்துக்கள் கேட்டு அதுலேருந்து நீங்கள் அந்த வீடை வடிவமைச்சு அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது மாதிரி ஒரு ஸ்டேஜும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டு பிளானை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இறங்கணும். இந்த மாதிரி பல ஸ்டேஜ் இருக்குது. இதை வந்து தொடர்ந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு ஐடியா வரும். எடுத்துனே ஒரு வீடியோ பார்த்துட்டு நேராக யாரும் எனக்கு ஃபோன் அடிக்க வேண்டாம். என்னோட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை என்னுடைய சர்வீஸ் தேவை அப்படின்னு நினச்சா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒரு பிளானுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் எழுதிடுறேன். அது நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் என்ன காஸ்ட் வரும், இன்டர்லாக்கில் பண்ணோம்னா என்ன காஸ்ட் வரும், இன்டர்லாக்கில் காலம் வச்சு பண்ணோம்னா என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிற கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் எழுதிடுவேன். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப்பில் மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மேலும் அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.